வேலை வேலைன்னு ஓடுறதுக்கான காரணம் பொருளாதாரமா ஆடம்பரமா? நாங்களும் எவ்வளோதான் சார் வெயிட் பண்ணுறது, வெயிட் பண்ணி டயர்ட் ஆகிட்டோம் சார். நாங்கள் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஒரு விஷயம் சொல்கிறதுக்காக வெயிட் பண்ணுறோம் சார். வீட்டுக்கு வரதே 10:30 மணிக்கு. போய் சாப்பிட்டு கை கழுவுன அடுத்த செகண்டே திரும்ப லேப்டாப் எடுத்து மடியில் வச்சுக்குவார் சார். அந்த லேப்டாப் அவருக்கு கொடுத்தப்ப அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். என் வீட்டுக்காரர் ஒரு பெரிய பொசிஷனுக்கு போயிட்டாரு, கையில் லேப்டாப் வந்துருச்சு அப்படின்னு. இப்போ அதை பார்த்தாவே எரிச்சலாக இருக்குது சார். இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு ஒரு ஆப்ஷனை கொடுத்தாங்க சார். அதோட சோழி முடிஞ்சிச்சு சார். அது கொரோனாவே நம்மளை கொண்டுட்டு போயிருக்கலாம் சார். 10 மணி நேரம் வேலை பார்க்கலாம், 12 மணி நேரம் வேலை பார்க்கலாம், நாங்கள் விட்டு கொடுக்கலாம் சார். 21 மணி நேரம் யாராச்சும் வேலை பார்ப்பாங்களா சார்? சரி மந்த் எண்டுனா அப்படின்னு ஓகே சொல்லலாம் சார். மாசத்துல 25 நாளும் 21 மணி நேரம் சார். நான் வீட்டு வேலை எல்லாமே நானே பார்த்துக்கிறேன் சார். அவருக்கு எந்த டென்ஷனும் கொடுக்கறது இல்லை. குழந்தைங்களை பார்க்கறது, வீட்டை பார்க்கறது எல்லாமே. நான் வீட்டில் ஒரு வாரத்தில் ஒரு நாள் கேட்குறேன் சார். ஒரு நாள் கூட கிடையாது. 5 நிமிஷம் அது இறங்கி வந்து நானே குறைஞ்சி போய் 5 நிமிஷத்துக்கு ஆகிட்டேன் சார். 5 நிமிஷமும் இல்லை. நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் சார். உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ரொம்ப நேரம் கழிச்சு என் வீட்டுக்காரர் 1 மணி நேரத்துக்கு மேலே நேராக பார்க்குறேன் சார். அவ்வளோ ரசித்தேன் சார் அவரை. எதை நோக்கி வாழ்ந்துட்டு இருக்கோன்னே தெரியாமல் போயிடுச்சு சார். பணம் காசு இருக்கட்டும் சார், அதை விட முக்கியம் லவ் சார். நானும் அவரும் லவ் யூ சொல்லியோ இல்லை அன்பை பரிமாறியோ பல வருஷம் ஆச்சு சார். இந்த கொரோனாக்கு பிஃபோர் பார்த்தீங்கன்னா டெய்லியும் லவ் யூன்னு சொல்லாமல் தூங்க மாட்டோம் சார். அரேஞ்ச் மேரேஜ் தான், ஆனால் பார்க்குறவங்க எல்லாருமே லவ் மேரேஜான்னு கேட்பாங்க. இப்போ பார்க்குறவங்க எல்லாருமே எங்கள் சண்டையை தீர்க்கறதுக்கு தான் இருக்குது. ஐயோ இவங்களெல்லாம் கூப்பிட்டுட்டா நமக்கு தான் இம்சை அப்படின்னு தோன்ற அளவுக்கு நாங்கள் வாழ ஆரம்பிச்சிட்டோம் சார். என் வாயிலிருந்து டிவோர்ஸ்ன்ற வார்த்தை வருது. அவர் இப்போ என் புருஷனாவே இல்லை சார். முழுக்க அதான் சொல்லுவாங்களே சார், முழுசா சந்திரமுகி ஆகிய மனைவி கங்காவை பாருன்ற மாதிரி முழுசாவே ஒர்க்கஹாலிக்கான என் கணவன் ஸ்ரீதரை பாருன்னு தான் சார் சொல்லணும். 1000 கமிட்மெண்ட் இருக்கட்டும் சார். அதை விட ஃபேமிலின்ற ஒரு பெரிய கமிட்மெண்ட் தாலி கட்டியிருக்காங்க சார். அது என்ன கமிட்மெண்ட்ல கட்டினாங்க சார்? அப்புறம் ஒத்துக்கிறோம், இல்லைன்னு சொல்லலை. ஒர்க்கஹாலிக்கா மாறிட்டோன்றது இருக்கு. பட் ஆனால் சூழல் எங்களை மாத்தினதுனால நாங்கள் அது கூட ஓடல சார். வா தமிழவா உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் இங்கே தருது சார். உங்க ஒய்ஃப் கேட்ட 5 நிமிஷத்தை இந்த மேடல் நான் தரேன். நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்? அவங்க தான் சார் கேட்டிருக்காங்க, அவங்களே சொல்லுங்க சார். நான் அதுக்கு என்னவோ அதை நான் செய்கிறேன் சார். எங்கள் லவ்வே செத்து போச்சு சார். அந்த லவ்வை கிரியேட் பண்ணாவே போதும் சார். டெய்லியும் லவ் யூ சொல்லாமல் இருக்க மாட்டோம். நாங்கள் சைல்டிஷாக ஏதாச்சும் இப்படிலாம் அடிச்சுட்டு நாங்கள் எங்களோட லவ்வை வேறு விதமாக பரிமாறிக்குவோம். அது வாரத்தில் ஒரு நாள் அப்படிலாம் இருக்கா சார், டெய்லியுமே நடக்கும். அதெல்லாம் எவ்வளவோ மிஸ் பண்ணுறேன் சார். பயங்கர மன உடைச்சல் ஆகி ஸ்ட்ரெஸ் ஆகி எனக்குள்ளேயே நான் ரொம்ப பைத்தியக்காரியாட்டம் சுற்றிட்டு இருக்கேன் சார் கொஞ்ச நாளாக. எல்லாருக்கும் சொல்லுவாங்க நாத்தனார் நல்ல சண்டை வரும், மாமியார் நல்ல சண்டை வரும். மனுஷங்களால சண்டை வந்து அதை ஃபேஸ் பண்ணிக்கலாம் சார். உயிரே இல்லாத ஒரு பொருள்னால ஒருத்தவங்களுக்கு சண்டை வந்துச்சுன்னா அப்புறம் என்ன லைஃப் சார் அது? உயிரே இல்லாத அந்த லேப்டாப்பு, உயிரே இல்லாத ஃபோனு, இதனால ஒருத்தவங்களுக்குள்ள சண்டை வருது சார். நீங்க முதல்ல அவங்களுக்கு எந்திரிச்சு வந்து ஒரு ஹக் கொடுங்க. நீங்க வாங்க. சரி, ஏற்கனவே எதுவும் பேசிட்டீங்களா சார் அவள்கிட்ட? ஏற்கனவே ஏன்னா ஏதாவது ரொம்ப சண்டை போட்டக்கப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா இனி ஒரு தடவை ஹக்பாவது பண்ணியிருந்தீங்கன்னா நான் பேசாமல் காமா இருப்பேன்ல அப்படின்னு நிறைய தடவை சொல்லுவா. அதை ஏற்கனவே பேசிட்டீங்களா அப்படின்றதுனால கேட்குறேன். அப்படி ஒன்றும் நடக்கல சார். தங்கச்சி பேசுறது அண்ணனுக்கு கேட்டுருச்சு சார். வாங்க சார். என்னை ஈஸியாக ஏமாத்திடலாம் சார். ஈஸியாக ஏமாற்றி அவர் பிடிச்ச வேலையவே பார்க்கலாம் சார். அந்த ஏமாத்த கூட தெரியல சார். இதை விட ஒரு மனைவி ஒரு ஹஸ்பண்டை என்னை ஏமாத்தவே தெரியும், நல்லா என்னை ஏமாத்திக்கங்கிறாங்க. வாங்க சார். சக்கரே என் சக்கரே